ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். என்னோட சின்ன பையன் வந்து பிரியாணி செஞ்சு கொடும்மா நைட்லன்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். பசங்க கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி செஞ்சுட்டா போச்சுன்னு பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நம்ம ஆனியன்னு நீட்டாக நம்ம எந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்பில் நம்ம பிரியாணி கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு 2 லவங்கம் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கின்னு அங்கே ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அந்த பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெய் பிரியணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது தான் அது. கொஞ்சம் கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது சிக்கன் தண்ணி விட்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுட்டு வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச நெய் இருந்துச்சு இல்லையா அதில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம பசங்க எப்போ கேட்குறாங்க அப்போ தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நாளைக்கு அவங்க படிக்க போகும்போது வேறு ஊருக்கு போவாங்கோ வேறு இடத்துல இருப்பாங்கோ அப்போ அவங்க இஷ்டப்பட்டப்போ சாப்பிட முடியாது. கரெக்டு டைமுக்கு அது வந்து நம்ம சாப்பாடு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த டைமுக்கு அவங்க எந்திரிக்க முடியாது. அப்படியே அந்த டைமில் வந்து பிஜிலலாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களை நம்ம என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய பசங்களெல்லாம் வெளியே படிக்க பெங்களூருக்கெல்லாம் அனுப்பிச்சிக்கும் போது சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால எனக்கு இப்போவே அந்த யோசனை வந்துடுச்சு எனக்கு. நம்ம பசங்களாம் போனால் எப்படி இருக்கும் எப்படி சாப்பிடுவாங்க இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னுட்டுன்னு. அதுக்கப்புறம் கோகனட் பர்ஃபி தான் செய்யலான்னுட்டுன்னு ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கினேன் நான். அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து அவ்வளோதான் போட்டு எடுத்துக்கின பிறகு நம்ம எந்த கப்பில் நம்ம தேங்காவை மெஷர் பண்ணுறோமோ அதில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா அந்த தேங்காவோடைய எண்ணெய் இருக்கக்கூடாது. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெல்லம் நம்ம பாக்கம் எடுக்கிறதுக்கு வெல்லம் நல்லா நறுக்கி வச்சுக்கின்னு அதில் கொஞ்சம் 1/2 கப் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அதில் கல் ஏதோ தூள் இருக்கும் இல்லையா அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ஸ்வீட்னால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால வந்து அம்மா ஆச்சான்னு வந்து 2-3 தடவை எட்டி பார்த்துட்டு போனான். இப்போ மறுபடியும் அதே கடாயில் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணதை பாக்கம் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா அது கைக்கு எடுக்கும் போது வரணும். பிரிஞ்சு போகக்கூடாது தண்ணியில் ஊற்றினப்போ. அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 45 மினிட்ஸே ஆயிடுச்சு நான் தெரியல நான் செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும். இப்போ நல்லா கையில் எடுக்க வெல்லம் நல்லா பதம் வந்துடுச்சு. இப்போ திரும்பவும் அதே கடாயில் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். திரும்ப அதில் தண்ணி அம்சம் விடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம நெய் ஊற்றி தட்டில் ரெடி பண்ணிக்கணும். நம்ம எந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்புக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் 1/2 hour ஆகணும். 1/2 hour ஆகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சி. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.